அனைவருக்கும் வணக்கம். 2020 வேர்ல்டு கப்பான வெஸ்ட் இண்டீஸ் அமெரிக்காவில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் லீக் ஆட்டத்தில் மூன்றாவது முறையாக அமெரிக்கா இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த வெற்றியின் மூலமாக இந்திய அணி சூப்பர் 8க்கு முதல் அணியாக தகுதி பெற்றிருக்கிறது. குறிப்பில் தகுதி பெற்ற இந்திய அணிக்கு படும் அபாரமான வெற்றி இந்த அணிக்கு கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்கள் இந்தியாவுக்கு இருந்தாலும் ரோஹித் கோலி தொடர்ந்து 2 விக்கெட்டை இழந்து ரிஷப் பண்ட் ஒரு ஆறுதல் ஸ்கோர் அடித்து விக்கெட்டை இழந்த பிறகும் இந்தியாவுக்கு சிறிய சறுக்கல் ஏற்பட்டது. அப்போது சூரியகுமார் யாதவ், சிவம் துபே 2 பேர் பார்ட்னர்ஷிப் அமைத்து கடைசி வரை நின்று இந்தியாவுக்கு வெற்றியை அழைத்து சென்றார். வெற்றி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றி கொண்டாடியது இந்திய அணி. 18 ஓவர் முடிவில் இந்த வெற்றியை இந்தியா அடைந்திருக்கிறது. இந்த வெற்றியின் மூலமாக சிவம் துபே, சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தார்கள். அவர்கள் கடந்த 2 மேட்சில் அவர்கள் அதிகமான ஃபார்மில் இல்லாத ஆட்டத்தில் இந்த மேட்சில் நல்ல ஒரு ஃபார்மை கொண்டு வந்திருக்கிறார்கள். ரோஹித் சர்மாவின் நம்பிக்கை மீண்டும் கைவிடவில்லை. இந்த மேட்சில் நம்பிக்கை மீண்டும் வரவழைத்திருக்கிறார்கள் சிவம் துபே, சூரியகுமார் யாதவ். இந்த மேட்சில் முக்கியமாக ஹர்தீப் சிங்கை பாராட்ட வேண்டும். என்றால் அவரை 4 ஓவர் விட்டு 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார். நமக்கு நட்சத்திர வீரராக நம்பிய பும்ரா அவர் கொஞ்சம் ஏமாற்றம் கொண்டாலும் அவருடைய நம்பிக்கை இழக்க மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து முயற்சி செய்வார். பும்ராவை பொறுத்தவரை எப்போது தாக்கம் செய்வார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக செய்ய வேண்டிய நேரம் தாக்கம் செய்வார். இந்த மேட்சில் வெற்றி பெற்று இந்திய அணி சூப்பர் 8க்கு தகுதி பெற்றது இந்திய ரசிகர்களுக்கும் இந்திய கிரிக்கெட் விளையாடும் முன்னணி வீரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சூப்பர் 8க்கு தகுதி பெற்று இன்னும் பிற ஆட்டங்களை சந்திக்க போகிறது. இதோடு நம்ம நியூயார்க்கு ஆட்டங்கள் முடிவுக்கு வரும். அதோட இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஆட்டம் தான் பாக்கி இருக்கிறது. அங்கு நிச்சயமாக இந்தியா பல மேட்சுகளை விளையாடி இருக்கிறது. அனுபவம் வாய்ந்த அணியாக இருக்கிறது. அங்கே பலமுறை கப்புகளை எடுத்திருக்கிறது. பல ஆட்டங்களில் வெற்றியும் கொண்டாடி பிச்சானது சூரியகுமார் யாதவ், சிவம் துபே இவங்களுடைய ஆட்டம் இன்றைய பார்வையில் அங்கே தொடரும் என்று நமக்கு நம்பிக்கையோட காத்திருக்கலாம். ரிஷப் பண்ட் தொடர்ந்து நல்ல முயற்சி விளையாடி கொண்டிருக்கிறார். ரோஹித் சர்மா 2 மேட்ச் விளையாடினார், ஒரு மேட்சை கோலி 3 மேட்ச் விளையாடி 3 நல்ல ரன்கள் அடிக்க முடியாமல் அவுட் ஆயிருக்கிறார். கோலி இன்னும் ஃபார்மில் வர வேண்டும். ஆனால் கோல்வியை நம் டீமை விட்டு வெளியே வைக்க முடியாது. என்றால் ஒரு இந்தியாவில் சின்ன சின்ன பிளேயர்கள் வந்தாலும் கோலியை போல் ஃபில்டிங் செய்ய இங்கு யாரும் அதிகாரப்பூர்வமான கோலி இல்லை. ஆனா விராட் கோலி ஃபீல்டிங் அபாரமானது. அதனால கோலியை நம் இந்திய டீமிலிருந்து தூக்க முடியாது. கோலியும் அப்படி எந்த நேரம் கை தூக்கி விடுவான், எந்த நேரம் ஸ்கோர் அடிப்பான். நிச்சயம் வெஸ்ட் இண்டீஸ் இதற்கு ஒரு எதிரான ஒரு பிச் தான். அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் கோலி ஸ்கோர் பண்ணுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் இந்திய அணிக்கு சவாலாக வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு இருக்கும். ஆனாலும் இதை போ நிவ்யார்க்கு பிச்சை மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு இருக்காது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்தியாவுக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. இந்த வெற்றியை இந்தியா பதிவு செய்திருப்பது இந்திய ரசிகர்களுக்கு அனைவருக்கும் இன்பமான அதிர்ச்சி அல்ல, இன்ப மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியின் மூலமாக இந்திய ரசிகர்கள் இனி 4வது ஆட்டத்தில் கனடாவில் மோதப் போகிறார்கள். அதுவரை நம்ம காத்திருப்போம். அந்த வெற்றியை கொண்டாடலாம். ஆனால் இந்தியா வெற்றிக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு சின்ன ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் சூப்பர் 8க்கு தகுதி கொள்வதற்கான கதவை திறந்து வைத்திருக்கிறது இந்தியாவுக்கு பரம எதிரியாக பாகிஸ்தான் இருந்தாலும் இந்தியா அதை கணக்கில் வைத்துக் கொள்ளவில்லை. இந்தியாவுக்கு வெற்றி மட்டுமே முக்கியம். யார் சூப்பர் 8க்கு வந்தாலும் இந்தியாவுக்கு அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடாது என்ற நோக்கத்தில் தான் பாகிஸ்தான் உள்ளே வரலாம் என்ற நோக்கத்தில் இந்தியா வெற்றியை மட்டுமே ருசித்து விளையாடி இருக்கிறார். வெற்றிதான் நமக்கு முக்கியம். இந்தியாவின் வெற்றினால் பாகிஸ்தானுக்கு கதவை திறந்து வைத்திருக்கிறது. அந்த கதவை எப்போது மூடப்படும். ஆனால் யுஎஸ்க்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் இன்னொரு மேட்ச் பண்ணாலோ அல்லது மலைநாள் ஆட்டம் பாதிக்கப்பட்டால் யுஎஸ்ஏ ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் 8க்கு தகுதி பெறும். பாகிஸ்தான் வெளியேறும், கனடாவும் வெளியேறும், அயர்லாந்து வெளியேறும். இப்படித்தான் இந்த மேட்ச் இருக்கிறது. இதை நம்பி கடைபிடித்து மேலும் பாகிஸ்தான் இந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் மட்டுமே இந்த சூப்பர் 8ல் கால் பதிக்க முடியும். இல்லை என்றால் வெளியே போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்காக கதவை திறந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுத்திருக்கும் என்று நம்ம நம்புகிறோம்.
அதே போல இந்த கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த கிரிக்கெட்டை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் நம்ம நியூஸுக்காக நீங்கள் தலைவர் இந்த நியூஸுக்காக அதை சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு வச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோ திருவிழாக்கமாக பேசலாம். ஓகே, வணக்கம்.